ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எக்லெஸ் சாக்கோ ட்ரஃபிள் கேக் எப்படி சிம்பிளாக பட்டர், எக், கர்ட் எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 கப் மைதா, 1/4 கப் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் நம்ம 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியண்ட்டை ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி சூப்பரான கேக் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவைப்படுச்சா பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம கேக் பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது 3/4 அளவுக்கு ஃபில் ஆகிற வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. இது நான் 2 பேட்சாக டிவைட் பண்ணி செய்ய போகிறேன். 2 தடவை இது மாதிரி டேப் பண்ணிவிட்டு அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 25 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டூத் பிக் இன்செர்ட் பண்ணும்போது க்ளீனாக வச்சு நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கூல் ஆகிட்டுக்கப்புறம் இந்த கேக்கை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கேக்கை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக்கை வந்து 3 லேயர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் விப்பிங் பவுடர் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பவுல், அதுக்கப்புறம் வாட்டர், அப்புறம் பீட்டர் எல்லாமே வந்து சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இதில் 1/4 கப் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி இது 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும். ஸ்டிஃப் பீக்ஸ் கிடச்சா நம்ம அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் 40 கிராம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன், டார்க் சாக்லேட்டை. இது நம்ம இந்த க்ரீமில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேக் அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் போர்டில் கொஞ்சோண்டு க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சிடலாம். கேக் வச்சுட்டு மேலே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லேயர் கேக் வைக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம 3 லேயர்ஸ்க்கு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேக், அப்புறம் க்ரீம், அப்புறம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனல் லேயரை வந்து வச்சு அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம மேலே கொஞ்சம் க்ரம் கோட் பண்ண போகிறோம். க்ரம் கோட்னா ரொம்ப லைட்டான கோட்டிங். இதில் நம்ம கேக் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படியும் ஃப்ரிட்ஜில் வச்சு செகண்ட் கோட்டிங் வந்து க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம மேலே கொஞ்சம் கேக்குள்ளே வந்து க்ரீம் வச்சு செட் பண்ணிடலாம். இந்த டைமில் எக்ஸஸ் க்ரீம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மேலே டாப்பையும் சைட்ஸையும் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஃப்ரீசரில் 2 ஹார்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சாக்லேட் கிளேஸ் இப்போ பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் கோகோ பவுடர், 1/4 கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். அப்போ லைட்டாக ஆகும். இந்த மாதிரி திக் ஆகிட்டுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்மளுக்கு சாக்லேட் கிளேஸ் ரெடி ஆகிடும். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா கொஞ்சோண்டு வாட்டர் அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரன்னி ஆகும். அந்த மாதிரி ஆகிட்டுக்கப்புறம் இப்போ நம்ம கேக்கில் இதை ஆட் பண்ணிடலாம். நம்ம கேக் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் சாக்லேட் கிளேஸ் ஆட் பண்ணி நல்லா மிரர் ஃபினிஷ் கொண்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு. மிரர் ஃபினிஷ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு கழிச்சு 1/4 கப் இந்த மாதிரி சாப் பண்ண நட்ஸை நம்ம சைடில் ஆட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இது வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்படியே சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் நம்ம கேக்கு. நான் அடிஷ்னல் டெக்கரேஷனுக்காக அதை ஆட் பண்ணுறேன். மேலே கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ், இதுவும் ஆப்ஷனல் தான். இந்த கேக் ரொம்ப சிம்பிள், அதே டைமில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷனுக்குலாம் இந்த கேக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.